இவ்வளோ உசரக்கார மாதிரி பேக் எத்திலான்ட்டு வாங்க காய்ஸ். இல்லை மழை வர மாதிரி இருக்குன்ட்டு மொத்தம் ஃபிட்டிங்காக போட்டாச்சு. இனிமேல் வண்டி எடுத்துமா எங்கே நிற்க போகிறது ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி. ஓகேங்களா? பாருங்க ரைடிங் கோட்டு அது பாருங்க எடுத்து வேணாம் பாருங்க டக்குன்னு பொம்மலிங் மாரி இப்படி சட்டுன்னு பார்த்தீங்களா? டைம் பார்த்தீங்கன்னா 1:58 ஆகுது. 2 மணி ஷார்ப்பாகுது காய்ஸ். நம்ம நான்சி பார்த்தீங்கன்னா தோதை நிறுத்தி வச்சுருக்கேன். இங்கேருந்து கிளம்ப பண்ணி தான் போகிற அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. காய்ஸ் ரூம்லேருந்து கிளம்பியாச்சு. ஒன் 156 கிலோமீட்டர். மூணாறுலேருந்து நம்ம இப்போ வெக்கேட் பண்ணிக்கின்னு வால்பாறை கிளம்பிட்டோம். என்னடா இது இப்படி இருக்கிறீங்களான்னு பார்க்குறீங்களா டக்குன்னு? ஏன்னா மழை வருதுங்களா, அதுக்கேற்ற மாதிரி அவுட்ஃபிட் இருக்கணும் இல்லையா நம்ம கையில், அதுக்கு தான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. மழையில் நினைக்கக்கூடாது, மழையில் ரைட் பண்ணால் இந்தமாரி வாங்கிக்கினா தான். அங்கே பாருங்களா கையில் எவ்வளோ பைசா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3000 சில்லற தான் இருக்குது இப்போ என் கையில். அதை வச்சு தான் நாங்கள் நைட்டு ரூம் எடுக்கணும், ஃபுட்டு பெட்ரோல் எல்லாமே பார்த்துக்கணும். வாங்க பார்த்துப்போம். வரத்துக்கு முன்னே தான் காய்ச்சி எப்பவுமே யோசிக்கணும், வந்துட்டதுக்கு அப்புறம் யோசிக்கக்கூடாது எப்பவுமே. ஓகேங்களா? நம்ம அந்தமாரி எப்பவுமே. காய்ஸ் பெட்ரோல் பங்கான வந்துட்டோம் பெட்ரோல் போடுறதுக்கு. அவன் மட்டும் தான் போடுறான், நாங்கள் யாரும் போடல. பெட்ரோல் போட போறியா? என்னடா பெட்ரோல் போட போறியா? போட்டு தான் போட்டுக்கோ. எனக்கு வேணாம், நம்மளுக்கு இருக்குது பெட்ரோலு. இவனை பார்த்து சொல்கிறேன். டேய் காசு வச்சுருக்கியா கையில்? போட்டுக்கோ. ஜிபே இல்லையா கைஸ், ஒன்லி கேஷ் தானா, அதில் போட்டு சொல்லிட்டேன். காய்ஸ் அந்த பெட்ரோல் பங்க்கில் பார்த்தீங்கன்னா வச்சுங்க, பெட்ரோல் வந்து கேனில் தரமாட்டேன்ட்டாங்க. ஒரு பெட்ரோல் பங்க்கா, அந்த பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் வந்து கேனில் தரமாட்டேன்னு சொன்னாலும் இன்னொரு பெட்ரோல் பங்க் வந்திருக்கோம். அங்கே என்ன சொல்கிறான்னு பார்த்துக்கினே அப்படியே கிளம்ப வேண்டியது தான். அங்கே பாருங்க காய்ஸ், ஃபாரின் கார்லாம் வந்துக்கிறாங்க. அங்கே ஆள் எப்படி இருக்கிறான் பாருங்களா காய்ஸ். இந்த காரில் பொண்ணுக்குதுன்னு நினைக்கிறேன். எப்படி காய்ஸ், நல்லா ஓடணும் வண்டியை. நம்ம போகிற ரூட்டில் பார்த்தீங்கன்னா யானை மான் இதெல்லாம் இருக்குன்னு போட்டிருக்கேன் கொட்டேஷன் போர்டில். பார்ப்போம், அதிர்ஷ்டம். யானை பார்ப்போமா பார்க்க மாட்டோமான்னு தெரில. வாங்க பார்ப்போம். இதுக்கும் காய்ஸ் இது டீ தூள் ஃபேக்ட்ரி, இது டீ எஸ்டேட். இது ஒரு ஃபேக்ட்ரின்னு போட்டிருக்கு பாருங்க. இந்த இதுவில் ஏற்றுமே லோட் பண்ணி வர டேட்ரி. இது எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஃபேக்ட்ரி. கீழே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சும்மா. அப்படியே எனக்கு இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு விருப்பமே இல்லை. ஆனால் நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. நாங்கன்னா கொஞ்சம் தான் சுற்றின மாரி ஃபீல் ஆகுது எனக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா 2 நாளாக சுற்றின்னு தாங்கிறோம். இது 3ஆவது நாள். வாங்க போவோம். நான் பசங்க பார்த்தா ஒரு சம்பவம் பண்ணிட்டு வந்துடுறானுங்க மூணாரில். நான் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஆப்போசிட்டில் வந்துக்குது. நேராக போய் ஆட்டோ உராசிட்டு வந்துக்கிறானுங்க. சைலன்ஸில் உராசிட்டு இருக்குதுன்றான். அது யார் வண்டின்னு தெரியலண்ணா. ஆட்டோக்காரை இறங்கி எங்கேயே திட்டினானோ அப்படின்னு யுவராஜ் வந்து சொல்கிறான். யுவராஜ் விட்டானா இல்லை வெங்கட் விட்டானான்னு தெரியல எனக்கு சரியா. டக்குன்னு இந்த இடத்த விட்டு கிளம்பிடணும். எப்பவுமே ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது. ஏன்னா டக்குன்னு ஆட்டோக்கார் ஃபாலோ பண்ணுவான்ட்டு என்ன பண்ணுறது. என்ன சொல்கிறீங்க காய்ஸ்?
இன்னும் சிறிது நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே சரியான மழை பொழந்து காட்டுற அளவுக்கு இருக்குது ரெடியாக. ஏன்டா இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆப்போசிட்டில் வர மலையை பாருங்கள். பார்த்தீங்களா, ஃபுல்லாக மறைச்சிட்ருக்கு மேகம் வந்து. அந்த மேகம் இப்படி வர வர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மழை, சரியான மழை வரும். காய்ஸ், இந்த நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டில் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ரூட்டு வேறு மாதிரி இருக்குது. சத்தியமாக சொல்கிறேன், மூணார் வாங்க, லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு போங்க. எங்கள் டீம்லேயே நிறைய பேர் இருக்கிறானுங்க. இப்போ தான் ஃபஸ்ட் தாட்டி வரது, ஒரு 2 பேர் 3 பேர் வரானுங்க. நாம்பளாம் வந்து அடிக்கடி சுற்றி நிற்கிறா இல்லையா, இவனுக்கு வந்து இப்போ தான் சுற்றுறானுங்க. பசங்களுக்கு வீட்டுக்கு பார்த்துக்க விருப்பம் இல்லை அப்படி இப்படின்றானுங்க. வய்யால் ரொம்ப நேரமாக இந்த ஹெல்மெட் உள்ள ஒரு கொசு ஒன்று மாடி நிற்கிறா போகுது. நானும் வாய்ஸை திறக்கிறேன், வெளியே போகன்ட்டு போக மாட்டேங்குது. வாய்ஸை தந்து க்ளோஸ் பண்ணுறேன், இது பண்ணுறேன், உள்ளே தான் மாட்டின்னு இருக்கு அந்த கொசு. இப்போது இது மொத்தமே குச்சி மாரி கரும்பு நேரம்ல, அந்த மாரி நட்டு விட்டோன்னா அது பாட்டுன்னு வந்துடும். தண்ணி மட்டும் ஒன்றும் அதுக்கு, அது தண்ணி விடுறாங்களா இல்லைன்னு தெரில. அப்படி தான் இருக்குது. ஆமாம் பாருங்க, ஒரு மலை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அங்கே பாருங்கள் தெத்துக்கல உங்களுக்கு சின்னதாக ஒரு வாட்டர் ஃபால்ஸு வேறு மாதிரி இருக்குது பாருங்க. அந்த சின்ன வாட்டர் ஃபால்ஸுக்கு எப்படி போக முடியாது நாம், அதனால இப்படி போகிறோம். இந்த போட்டு வச்சுக்கிறாங்க பாரு, நட்டு வச்சுக்கிறாங்க பாரு கரும்பு மாரி. நேராக போயினே இருந்தோம். ஃபோட்டோ எடுத்துக்கு பார்த்தீங்கன்னா சரியான பிளேஸ் இது. அங்கே பாருங்கள் 2 பக்கம் இது ப்ரைவேட்டி ப்ராப்பர்ட்டி. நோ யாருக்கு நேரம் ஆச்சு ஒன்றுமே புரியல நீங்கள் சொல்கிறது. இது வண்டி பார்த்துச்சா இல்லை வண்டி பட்டா ஆட்டோல வரச்சு அவனு டக்குனு 2 பேர் இறங்கி கத்துறானுங்க. பார்த்து வா, பொறுமையா வா. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை விடு. இந்த பாருங்க காய்ஸ், 2 பக்கம் மரம் சண்டை இதுவும் இருக்குங்களா, ஆளுங்க நின்று ஃபோட்டோ எல்லாம் சிக்கன் இப்படி சூப்பராக இருக்கும். காய்ஸ் இங்கே பாருங்களேன், சின்னதாக ஒரு ஏர் கிராஸ் ஆகுது, அதில் என்ன ஃபோட்டோ எடுத்துன்னு வீடியோ எடுத்துக்கிறானுங்க பசங்க. நல்லா என்ஜாய் பண்ணுறானுங்கப்பா. நாமளும் என்ஜாய் பண்ணுறோம், அவனுங்களும் என்ஜாய் பண்ணுறானுங்க. ஆமாம், இங்கே கூட பார்த்தீங்கன்னா தெரியும் லேண்ட்ஸ்கேட் ஆகிருக்கு. இங்கே பாருங்க எப்படி இருக்குது, முறிக்கணும் மொத்தம் இடத்துல மொத்தமான கொட்டின்னு இருக்குது. வண்டி வச்சானா ரோடு க்ளீன் பண்ணிருக்காங்க பார்த்துக்கோசரம். மழை டைம்னால இந்த சைடு நிறைய பாதிப்பாகும் போகுது. அதெல்லாம் கரெக்டாக கவனிச்சுனே இருக்காங்க பார்த்தியா. ரோடு ஏன்னா கொஞ்சம் மண்ணு கொட்டினோடனே மறுநாளே க்ளீன் பண்ணிடுறாங்க பாரு. அப்படியே விடாம பார்த்துக்கு பாதிப்பாகும்னு சொல்லிட்டு டக்குன்னு க்ளீன் பண்ணிடுறாங்க. டே டிஃபன் இல்லையா, பிரெட் ஆம்லெட்டு. சரி காய்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு 2 கேர்ள்ஸ் இருக்காங்க. எங்கே வீந்துக்குதுங்க, துணி மொத்தம் அழிச்சுங்குதுங்கோ. வியூ பாயிண்ட் பாருங்க காய்ஸ், நல்லா வியூ ரசிக்கிறோம் நாங்கள். பாருங்களா ஃபாரினாக்கா இருக்கு. ஐயோ எப்படிப்பா இருக்கு, ரூட்லாம் பக்காவாக இருக்கா, சும்மா தாறுமாறாக இருக்கு. வேலை இங்கே பாருங்கள், ரிவர் கிராஸா அருமையாக இருக்குது. நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 100 வாட் சின்னதாக ஒரு ரிவர் கிராஸ் பார்த்துக்குங்க. தெரிதா நல்லா, ரொம்ப பெருசு கிடையாது, மீடியமான சைஸ். இதோ ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துக்குங்க. இங்கே தண்ணி நிறைய போகுது, சூப்பராக இருக்குது. கேமரா சார்ஜர் கம்மியாக இருக்குது. ஆமாம், இங்கே பார்த்தீங்கன்னா பாராஸ்டூரில் என்ட்ரு ஆகிட்டோம். சுற்றி பார்த்தா பேரிகார்டு மாரி போட்டிருக்காங்க வேலி, எதுக்குன்னு தெரில, தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இது ஆளுங்க அங்கங்கே நின்றுங்கிறாங்க. நாம் அடிச்சு போடுவோம்.
பசி எடுக்குது, சாப்பிட்டு போயிடலான்ட்டு இங்கே ஓரம் கட்டிட்டோம். அது ஒரு ஹோட்டல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹோட்டலில் சாப்பிட்டு அப்படியே போகிற மாதிரி. ஏன்னா பயணம் பசி எடுத்து காதெலாம் அடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. இந்த ஹோட்டல் தான் காய்ச்சி சாப்பிட்லான்னு வந்திருக்கோம். என்ன இருக்குன்னு சாப்பிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு.